என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்று நான் சொல்கின்ற வாக்கினை மட்டும் மறந்தும் கூட தவித்து விடாதே. உன்னுடைய இல்லத்திற்குள் நான் இருந்தால் மட்டுமே உன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியும் என் பிள்ளையே. அப்படியானால் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா? இனிமேல் நிம்மதியாக என் வாக்கினை நீ கேட்பாய் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய தாயானவள் இன்று அப்படி உனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றுதானே யோசிக்கிறாய்? இன்று தாயானவளை வணங்கி நம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ. என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. என்னுடைய குழந்தையின் மனதை அது மகிழ வைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனக்கு சம்பந்தமே இல்லாமல் நீ சிக்கிக்கொண்ட சில பிரச்சனைகளிலிருந்து உனக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான் என்கின்ற உணர்வும் உனக்கு வரப்போகின்றது. என் குழந்தைக்கு அப்படியானால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ உணரப்போவதை புரிந்து கொண்டாயல்லவா என் தங்கமே? இனி உன்னை சுற்றி நடப்பவை எல்லாவற்றிற்குமே இந்த தாயானவள் நான் தான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். இது நாள் வரையிலும் நான் தான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது புதிதாக அம்மா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கிறாளே என்று யோசிக்கிறாயல்லவா என் தங்கமே? நான் ஒரு விஷயத்தை மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். உனக்கு முழுமையாக கிடைக்கும் அது எப்பொழுது உன்னை விட்டு விலகி செல்லும் என்றார் என் குழந்தை. நீ வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்யும் போதோ அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் போதோ நிச்சயமாக உன்னை விட்டு நான் விலகி விடுவேன். ஏதேனும் ஒரு கஷ்டங்களை சந்திக்கும் போது அவை உன்னை விட்டு நிச்சயமாக இந்த தாயானவள் நானே விலக்கி வைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தவறே செய்யவில்லை என்று உன்னால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்தும் சரி, நீ எதிர்பாராத இடத்திலிருந்தும் சரி, நல்ல செய்தி இத்தனை நாளும் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஒன்று உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்க வேண்டும், அல்லது நீ மிகவும் சரியாக நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகம் நல்லவனாக இருப்பவனுக்கு இங்கு நடப்பது நல்லதே இல்லை. அதிகம் கெட்டவனாக இருப்பவனுக்கும் இங்கு நல்லது நடப்பதில்லை. இதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, மனதளவில் கெட்டவராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் திருத்தியே நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். அந்த திறமை உண்டாக கொண்டவள் இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை. இது நாள் வரையிலும் இந்த தாயானவள் நமக்கு என்ன செய்திருக்கிறாள் என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பார். இந்த அம்மா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து அந்த கஷ்டங்களை உனக்கு நான் குறைத்து இருக்கின்றேன், மீட்டெடுத்திருக்கின்றேன். எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அம்மா உனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளை என்ன நம்பிக்கையோடு வணங்கினாயோ அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. இத்தனை நாளும் நீ யாரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாக நிற்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது உண்மையான நட்பு அல்ல என் தங்கமே. ஒரு உண்மையான நட்பு உன்னிடத்தில் பழகுகிறது என்றால் அவர்களின் முதல் தகுதி என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டாலும்
சூழ்நிலைகள் என்னவாக மாறினாலும் அவர்களிடம் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் யாரிடத்திலும் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அத்தனை ரகசியமாக பாதுகாப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு உனக்கு நன்றியோடும் உண்மையோடும் பழகியதற்கான அர்த்தமும் கூட. யாரால் காப்பாற்ற முடியவில்லையோ, எப்பொழுது பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுது உடனே உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லி தீர்த்து விடுகின்றார்கள். இதுதான் போலியான உறவு. இது கூட உனக்கு ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் தான். இது போன்று தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் உன்னை விட்டு விரைவாக விலகி செல்வது உனக்கு நல்லதுதானே. உன்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் நல்லது. இதை கூட அம்மா உனக்கு தருகின்ற ஒரு நல்ல விஷயங்களாக நீ நினைத்து கொள்வாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. இந்த தாயானவள் உனக்கு சிலரை வாழ்க்கையில் அடையாளம் காட்டுகிறேன் என்றால் இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதனால்தான். செய்வினைகளும் சூழ்ச்சியும் உன்னை ஒன்றும் செய்ய விடாது. இந்த தாயானவள் சூனியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றாலே அவன் வாழ்வதற்கு முதலில் தகுதியற்றவன். உனக்கு போட்டியாக ஒருவன் எதிரில் நிற்கிறான் என்றால் அவனை உன்னுடைய திறமையால் மட்டுமே வெல்ல முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய குறுக்குத்தனமான புத்தியால் அவர்களை வெல்ல நீ நினைக்கக்கூடாது. அதை மீறியும் செய்கின்றவர்கள் எந்த ஒரு காலத்திலும் தன்னை மனிதனாக மற்றவர்கள் முன்னிலையில் நிறுத்த முடியாது. இது இந்த தாயானவள் என்று கண்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மை. என் தங்கமே, உனக்கு வாழ்க்கையில் நல்ல செய்திகள் எல்லாம் இனி கூடு வரப்போகின்ற காலம் வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உண்மை எது பொய் எது என்பதனை புரிந்து கொண்டு யாரோடு பழக வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு நிச்சயமாக என்னுடைய குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இனிமேல் அனுபவிக்கப் போகின்றாய். கஷ்டத்தை கொடுத்தவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள். இனிமேல் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான தகுதி கூட அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என் தங்கமே, எந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அறிந்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாது. இன்னொன்று, உன்னை யாரேனும் தவறாக அல்லது பொய்யாக பேசுகிறார்கள் என்றால் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், என் தங்கமே, யார் உன்னை ஏளனமாக தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் நன்றாக வாழ்ந்து காட்டி உன்னுடைய திறமையை உயர்த்தி நீ யாரென்று நிரூபிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை பழிவாங்க நினைக்கக்கூடாது. எங்கே நம்பக்கூடிய மனிதர்கள் சிலர் மட்டும்தான் இருக்கின்றார்கள். யார் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை அத்தனை சுலபமாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால் என் பிள்ளை, எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதை சரியாக நீ செய் என்பது எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு அனைத்தையும் நீ கேட்ட ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அள்ளி கொடுப்பேன். அதில் உனக்கு எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. நான் என்றும் உன்னோடு உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன். எந்த தீய சக்தியும் உன்னை ஒரு நாளும் அண்டாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் எத்தனை ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார ஒருமுறை உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்டி உனக்கு துணையாக வர இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்யாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கவனித்து கொண்டு அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி சந்தோஷமாக இரு.